கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோடில் லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கோன்னா எல்லோரும் கேம்பெயின் மாதிரி வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அழுதுருந்துருப்பான். ஹீரோ தான் வந்துட்டு கொஞ்சம் அன்பாக பேசியிருப்பான். ஃபஸ்ட்டு ஹீரோ தான் அழகே வச்சுருப்பான். அதுக்கப்புறம் இவன் அழுகும் போது கொஞ்சம் ஆறுதலாக சொல்லிட்டு போவானா. ஹீரோனுக்கு வந்துட்டு தன்னோட பார்க்கோட ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் ரூமில் இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு லேண்டன் விட போகிறாளாம் அப்படி சொல்லும் போது தான் தெரியுது. நான் வந்துட்டு போன எபிசோடில் கிளார் அப்படின்னு சொன்னேன். ஹீரோ வந்து சிச்சிமைன்னு சொல்லிட்டு இருந்தவன் திடீர்னு கிளார்னு பேரை மாற்றி சொன்னானா. இங்கே இருக்கவங்க ஃபேஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. நான் என்ன நினச்சிட்டேன், சரி கிளார்னு இன்னொரு கேரக்டர் போல் அப்படின்னு நினச்சிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிச்சிமை தான் அந்த கேர்ள். சிங்கப்பூருக்கு சிச்சிமை போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பான். இப்போ வந்துட்டு ஹீரோவும் சிச்சிமையும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். இப்போ இந்த கேம்பெயினுக்கு சிச்சுமே வந்து ஜாயின் பண்ண வந்துட்டு அங்கே இருக்க இந்த பொண்ணுங்களாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பிடிக்கல ஹீரோயினை தவிர்த்து. ஸோ வந்துட்டு கீழே வந்து லேண்டன் விட போகிறாங்களாம் அப்படி சொல்கிறாங்களா. அப்போ கரெக்டாக என்ன சொல்லுவேன்னா எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு சிச்சுமே என்ன சொல்லுவான், நானும் ஹீரோ வந்து பேராக வந்து விளையாண்டு பிளான் பண்ணியிருப்பாங்களே. அப்போ வந்துட்டு அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருப்பா. வந்துட்டு ஒரு 5 எடுத்துருந்துருப்பாங்க. அதில் வந்து சின்னதாக ஒன்று எடுத்துருந்துருப்பா. அங்கே கரெக்டாக வந்துட்டு ரீட்டா வந்துடுவா. ரீட்டா வந்து என்ன சொல்லுவானா, அப்படியா அப்போ எங்களுக்குலாம் கிடையாதாங்கும் போது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதை வந்துட்டு கொடுப்பாளா. அப்போ வந்து ரீட்டா என்ன பண்ணுவானா, இல்லை நான் வந்துட்டு ப்ராப்பராக பிச்சு தரேன்னு சொல்லிட்டு பெரிய லேண்ட்லாம் வாங்கிட்டு அங்கே ஆல்ரெடி பேராக இருந்திருப்பாங்கல்ல, இந்த ஸ்பெக்ஸ் போட்ட பொண்ணும் ஸ்பெக்ஸ் போட்ட பையனும் வந்துட்டு சேர்ந்து அவங்க 2 பேருக்கு ஒரு லேண்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொருத்தங்க இருப்பாங்கள்ல அவங்க 2 பேருக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்து தான் அண்ணனுக்கும் சரி ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒன்று கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணுவானா ஹீரோ பக்கத்தில் போய் இருந்துப்பா. நானும் ஹீரோ வந்துட்டு ஒன்றா வீட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மிஞ்சி இன்னொன்று சின்னது இருக்கும்ல அந்த சின்னதை வந்து சிச்சுமேட்டு கொடுத்து இதை வந்து நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்கவுங்க பேராக வந்துட்டு கிளம்பிடுவாங்க. சிச்சுமையா பெருசாக எடுத்துக்க மாட்டா. அவள் எல்லாமே வந்துட்டு அதை பற்ற வச்சு மேலே வந்துட்டு பறக்க விடுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு பேரையும் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ விஷ் சொல்லி வந்துட்டு பறக்க வேணும் போல் அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவளோட பத்தவே பத்தாதா. இவன் என்ன பண்ணுவானா பத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு ரீட்டா என்ன பண்ணுவானா ஃபுல்லாக அந்த லேண்டனையும் வந்து எரிச்சு விட்ருவா. ஸோ சிச்சி வந்து என்னோட ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓடுவாளா. பின்னாடி வந்துட்டு அண்ணன் என்ன பண்ணுவானா போயிட்டு அதை அணைக்க போவானா. கரெக்டாக இங்கே நம்ம ஹீரோட லேண்ட் வந்து நிற்கும். அது வந்து நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிருவோம். லாஸ்ட்டில் பார்த்தா இவங்க 2 பேரும் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு மேலே விடுற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் மேலே விடுற மாதிரி ஆகிடும். சரி தான் காட்டுறாங்க. வீட்டில் தான் இருக்கால. அவன் என்ன பண்ணுவானா ஏதோ ஒன்று கையில் வந்துட்டு ஒரு கூடை மாதிரியோ இல்லை வந்துட்டு ஏதோ பேண்டு மாதிரியோ வந்து பின்னிட்டு இருப்பான். அவங்க அப்பா வந்து கேட்பாரு, ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்துருப்பாரா. என்னம்மா சமைச்சேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்பா நான் வந்துட்டு ஃபிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாள். ரொம்பவே தேங்க்ஸ். சரி என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நான் வந்துட்டு பாங்காக நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணுறோம். இதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு இப்போலாம் அவன் வரது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. பொண்ணா வந்துட்டு பேச்சு கேட்க மாட்டேன்னு அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை கேட்குறாரு. இல்லைப்பா அவர் வந்து ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதனால தான் பிஸியாக இருக்காரு அப்படின்னு இவ சொல்கிறான். அப்படியா அதான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. ஏன்னா அவன் இன்னொரு பொண்ணு கூட தெரிஞ்சிட்டு இருக்கிறது இவ தான் பார்த்தார்ல. ஸோ அதனால் நினச்சி பார்க்குறாரு. ஆமாப்பா அப்படின்னு இவள் பாவம் இவ அப்பாவியாக இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் உண்மையிலே அந்த புது ஒரு மெடிக்கல் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இதுக்கு இந்த அமெரிக்கா ஆன்ட்டி இருக்காங்களா அவங்க வந்து போகிறாங்க. அவங்க வந்துட்டு அதை வந்து பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் ஒரு பிரின்ஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க தானே. ஸோ அவங்க வந்துட்டு போகிறாங்க. அப்புறம் வந்துட்டு உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனுக்கு இவங்க யாருன்னே ஃபஸ்ட்டு தெரியல. சரி அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் மட்டும் தெரியும், மற்றபடி யாருன்னு தெரியாது. 2 ஃபோட்டோ எடுக்கும் போது சரி உனக்கு ஒரு பிரதர் இருந்தானே அந்த பிரதர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க அங்கிளோட பையன் தானே நம்ம ஹீரோ. ஸோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனுக்கு தான் பிரதரை வந்துட்டு பேர் சொல்லி அந்த பேர் கேட்டாலே இவனுக்கு பிடிக்காதுல்ல, பார்க்குங்கிற பேரை. ஸோ என்ன சொல்கிறான்னா இல்லை அவன் எப்பயும் வீட்டு விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க. கரெக்டாக அந்த இதுக்கு இவங்க அப்பா வந்துடுறாரு, இந்த ஸ்டெப் ஃபாதர் வந்துடுறாரு. காங்க அப்பா வந்ததுக்கப்புறம் காங்க வந்துட்டு உள்ளார போக சொல்கிறாங்களா. இவன் என்ன பண்ணுறான்னா உள்ளார போய்ட்றான். அப்போ கேட்குறாங்க உங்கள் அம்மா எங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அந்த அமெரிக்கா ஆண்டி. அவன் வந்து தெரியலன்னு சொல்லிட்டு உள்ளார போய்ட்றான். அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு இவர்கிட்ட வந்து இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன், மறந்துட்டிங்களா என்ன அப்படி சொல்லும் போது இல்லை நான் மறக்கல. சரி நான் உங்களை இங்கே இன்வைட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பங்காரை வந்து கேட்குறான். இல்லைன்னா இருக்குது நீங்கள் இன்வைட் பண்ணாட்டி என்ன, பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கூடுற இடம், இந்த பிரின்ஸ் ஃபேமிலி எங்களுக்கு வந்துட்டு அலோ கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோட அம்மா இருக்காங்களா அவங்கள வந்துட்டு இவங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்களோட பேரை சொல்லிடுறாங்க. பரவாயில்ல என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்க போலே, உங்ககிட்ட ஒன்று பேசணும் அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஏதோ பேச போகிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த அப்பா வந்து எட்டி பார்க்குறாரு. காங்க அப்பா என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறா. அதுக்குள்ளே வந்துட்டு வேறு ஆட்கள்லாம் வந்துட்டு பிஸியாக வந்துட்டு கூப்பிட்றாங்களா சரி சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் கிளம்பி போயிடுறாரு. என்ன பேசுனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை வந்துட்டு இந்த கேம்பெயின் முடிஞ்சிட்டு எல்லாருமே வந்து ட்ரா பண்ணிட்டு ஒருத்தங்களா போய் ட்ரா பண்ணிட்டு போகிறாங்க. இவன் வீட்டுக்கு வந்தாலுமே அங்கே இருக்க மேடிக்கிட்ட வந்துட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன வீட்டிலேருந்து சத்தம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை சாரும் மேடமும் சண்டை பிடிக்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்குறவங்க வந்து போயிடுறாங்க.
அப்படியா சரி சொல்லிட்டு இவ போகிறா. அப்போ வந்துட்டு இவர் கேட்குறாரு, அந்த லேடி என்ன சொன்னா, அவள் என்ன உங்ககிட்ட வந்து பேசினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. ஏன்னா இவர் ரொம்ப பிஸியாக இருந்தால ஸோ வந்துட்டு என்ன பேசினான்னு கேட்டிருக்க மாட்டார், உள்ளார போயிருப்பார். ஸோ என்ன பேசினா சொல்லு, உன் பழைய காதலனை பற்றி அவள் பேசினாலா ஆகும்போது இவங்க வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அமைதியாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன தான் பிரச்சனையே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து எதார்த்தமாக என்கிட்ட பேசினாங்க, நான் பேசினேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்கிறேன். எனக்கு தெரியும் அவங்க வந்துட்டு உன் பழைய ஆளோட நீஸ் தானே, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு வந்துட்டு உன்ட்ட என்ன பேசிச்சு சொல்லு, உன்னோட பழைய காதலனை பற்றி பேசிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறேன். இவங்க சொல்கிறாங்க, எதுக்கு நீங்கள் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட வந்து பேசினாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு இருக்கு. அப்போ கரெக்டான போய் வந்துட்டு போய் பார்க்குறா, 2 பேரும் சண்டை போட்டே இருக்காங்களா. நான் வந்துட்டு யாராச்சும் பார்க்கணும், யாராச்சும் வந்து மீட் பண்ணால் அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், நீ வந்து பர்மிஷன் தான் கேட்டாகணும். இப்போ வரைக்கும் சொல்கிறேன், நீ ஒரு நாள் கூட எனக்கு கேர் பண்ணதே கிடையாது. அந்த ஓடிப்போன ஒரு பையனும் அவன் உயிரோட இருக்கான்னு கூட தெரில, அவனும் சரி உன்னை விட்டு ஓடிப்போனான் பாரு உன் காதலன், அவனை தான் நீ நினச்சிட்டு இருக்க. ஒரு நாள் கூட நீ வந்து நினச்சது கிடையாது. உன் பாடி மட்டும் தான் இங்கே இருக்குது, உன் மனசு எல்லாமே வந்து அவனை சுற்றி தான் இருக்குது. ஒரு நாள் கூட எனக்கு நீ ஒய்ஃபாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்திட்டு போகிறான். அப்போ தான் தெரியுது அது வந்துட்டு ஏதோ காதலன் தான் போல, கல்யாணம் பண்ணல போலேங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நான் வந்துட்டு உங்கள் கூட தான் இருக்கேன், நான் எப்போவுமே உங்களுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிறேன், நீங்கள் தான் என்னை ஒதுக்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மாற்றி சண்டை நடந்துட்டுருக்கு. அப்போ வந்து கரெக்டாக இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு காதில் வாங்கிட்டு இருக்கா. இவங்க ரொம்ப எமோஷனாக பேசுகிறாங்களா, டக்குன்னு அந்த இடத்துல மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ இவர் போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை போய் தூக்குறாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் வரா, அவளை வந்துட்டு பார்த்துடுறா. அவள் வந்துட்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூக்க வரா. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் அழைச்சிட்டு போயிட்டு அவர் ரூமில் போய் விடுறாரு. லைட்டாக வந்து மயக்கம் தான் போட்டிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் இவள் ஓடி போயிட்டு மேடு எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்க போகிறா. அதுக்கப்புறம் இந்த அமெரிக்காவில் வந்தாங்களே இவங்க ஆன்ட்டி கிடையாது, இவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஹீரோக்கெலாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 6-7 வயசு கூட உள்ள பொண்ணாக தான் இருக்கும். இந்த ஆன்ட்டி கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எப்படி வந்துட்டு அந்த ஃபேமிலி இப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி என்னோடய அங்கிளோட பையன் வந்துட்டு காணா போயிட்டான், ஆனால் அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க அதிகமாக பேசியிருப்பாங்க, 2 பேரும் மீட் பண்ணி அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்ட்டி இருக்காங்களா மேட், அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க திருப்பி சண்டையா அந்த எக்ஸ்லவரை பற்றி தான் வச்சு சண்டை போட்டுருக்காங்களா சாருன்னு சொல்லிட்டு இந்த மேடிக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த அமெரிக்கா அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு புரியவே இல்லை, என் அங்கிளோட பையன் வந்து காணா போயிட்டான், அந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் வந்து ஃபீல் பண்ணாமலே தெரில, தேனாமலேன்னு தெரில, ஆனால் நான் வந்து கண்டுபிடிப்பேன், எனக்கு ஏதோ தெரியுது, இங்கே இருக்கான ராஜ் அவன் தான் வந்துட்டு எங்கள் அண்ணன் பையன், எங்கள் அங்கிளோட பையன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு இந்த பக்கம் இவங்க அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரூமில் தான் மயக்கமாக நினச்சிருப்பாங்களே, ரூமில் படுத்திருக்காங்களே, அவங்க வந்து சில விஷயம்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன கேட்டிருப்பான், அந்த அமெரிக்காவில் அந்த பொண்ணு என்ன கேட்டிருப்பானா, அவள் வந்து கேட்டிருப்பா, எப்படி வந்துட்டு உங்கள் பையன் வந்துட்டு உங்களை விட்டு போயிட்டாரு, நீ கொஞ்சம் கூட தேடி பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்களா. இல்லை என் பையனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க அழுதுருப்பாங்க. அதான் நடந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த வீட்டில் வந்துட்டு ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. காங்க அங்கேருந்து வருவான், வந்துட்டு அப்பா அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். இந்த மாதிரி நீங்கள் தனியாக உட்காந்து சாப்பிட்டது கிடையாது, எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. என்ன தெரியலடா அவள் சாப்பிட வரல, ஐ திங்க் வந்துட்டு ஏதோ உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்லிடுறாரு. இவனை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறான், இவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு காலேஜுக்கு போவாள். அப்போ வந்து கேட்பாரு, ஏமா காலேஜுக்கு கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாம் அப்படின்ட்டு இவன் சொல்லுவான், ஆமாம் அங்கிள் இந்த மாதிரி காங் வந்து உன்னை வந்துட்டு பிக்கப் பண்ணுற ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கானேம்மா, நீ அவன் கூட போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவானே, இல்லை அங்கிள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அங்கிள், நானே போய்க்கிறேன் வந்துக்கிறேன், ஏன் நான் டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு சொல்லுவான். சரிம்மா நேற்று நானும் ஆன்ட்டி சண்டை போட்டுமே, அப்போ நீ இருந்தியா எல்லாத்தையும் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. இல்லை அங்கிள் ஆன்ட்டி வந்துட்டு கீழே விழுந்தாங்களே அப்போ தான் நான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவான். ஓ அப்படியா, சரி ரொம்ப நல்ல விஷயம், சரி போ படி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாரு. இந்த வீட்டில் ரொம்ப நாள் இருப்பாங்களா மேடு, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சார் வந்து திருப்பி அவங்கள சொல்லி வந்து சண்டை போடுறாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாங்களா. என்னோட ஃபீலிங்ஸ் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, இதுக்கு ஒரு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஃபீலாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அவசி இருக்கால, ஸோ அவள் ஏதாச்சும் வந்துட்டு காதில் வாங்கினாலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்கறையாக கேட்பாங்களா. இல்லை எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு ஏதாவது சில விஷயம் தெரியும் தான் நினைக்கிறேன், ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் தெரியுது. அது இல்லாமல் நம்ம வீடை வாங்கியிருப்பாங்களே ராஜ், அவரும் சரி இப்போ உங்களோட எக்ஸ்லவர் இருக்காங்களா, 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்களுக்கா தன்னோட எக்ஸ்லவர் ஞாபகம் வந்துடும். இவங்களோட ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இவங்க வந்துட்டு 2 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க போல். இன்னும் வந்துட்டு 6 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் என்னை வந்துட்டு பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது இது ரொம்ப சீரியஸாக நடக்காது போல். ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு பிரின்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர், அவங்க வீட்டுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் வேணும் போல். இது வந்து டைம் கேட்டிருப்பாரு, ஓகேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து இப்போ வந்து இவர் நினச்சி பார்த்துட்டு இவங்க வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காங் என்ன பண்ணுறான்னா, இந்த ரீயை வந்து பார்க்க போகிறானா. ஸோ ரீ என்ன சொல்கிறான்னா, நான் வீட்டிலே இருக்கேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் வந்துட்டு ஒர்க்குக்கு போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாள். அப்போ வந்து காங் கேட்குறான், நீ எதுக்கு வேலைக்கு போகிற, நீலாம் வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் வீட்டிலே இருந்தால் பணத்துக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் வந்துட்டு வேலைக்கு போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள்.
அப்போ வீடு நான் அவனுக்கு காசு தரேன், நீ வேலைக்கெலாம் போவேனா அப்படின்னு சொல்லுவானா. இல்லை இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு காசுலாம் இவன்ட்டு எதிர்பார்க்காது, வேண்டான்னு சொல்லும். பட் இவன் என்ன பண்ணுவானா, இல்லை இந்தா பணம் உங்கள் அப்பாவையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, காசு கொடுப்பான். இவன் வந்துட்டு இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது வேண்டான்னு சொல்லுவாள். இங்கே பாரு நீ ஏன் இப்படி பண்ணுற, நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு தான் அவனுக்கு வந்து காசு கொடுக்குறேன், நீ எங்கேயுமே போவேனா, நீ வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இவ வந்து பிடிக்காம தான் அந்த காசை வாங்குறா. இவளுக்கு அந்த மாதிரி காசு அடிக்கணும்னா இதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இவன் கிளம்பும் போது இவள் பிரேஸ்லெட் மாதிரி செஞ்சுருப்பாள். ஸோ வந்துட்டு கொடுப்பான், நான் வந்துட்டு என் கையில் பண்ணேன் உங்களுக்குள்ள கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா. இவனுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியும். ஸோ அதை வந்துட்டு கையில் கூட போட்டுக்க மாட்டான், சும்மா வந்துட்டு வாங்கிட்டு போவான். அது வந்து இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு, என்னடா இது நம்ம கையில் போட்டுக்கலான்னு பார்த்தா இவர் டக்குன்னு வந்து பிடுங்கிட்டு போகிறாரு, கையில் கூட போட்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும். இவன் ஒன்று எங்கே போகிறான்னா, ஏமாத்துறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்கல்ல, அதில் வந்து ஜூடின்னு ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ அவளை வந்துட்டு பார்க்க போகிறான். என்னோட லக்கி சாம் வா இன்னைக்கு போயிட்டு கேம்லிங் விளாட்லான்னு சொல்லிட்டு போய் விளையாட போகிறான். இன்றைக்கி வந்துட்டு பெட்டை அதிகமாக வைக்கிறான், கண்டிப்பாக இந்த அம்மன் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு விளையாட ஆரம்பிக்கிறான். இது இவனுக்கு விரிச்ச ட்ராப் தானே, இவனுக்கு தெரியாதுல்ல. ஸோ வந்துட்டு அங்கே இருக்க விளையாடுறவங்கலாம் வந்துட்டு இவன் தோக்குற மாதிரி ஃபஸ்ட்டு 2 ரவுண்டும் இவன் ஜெயிக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் தோக்குற மாதிரியும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோவை பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா போல். ஹீரோக்கு ஒரு அசிஸ்டன்ட் பையன் இருப்பான். அவன் வந்துட்டு உங்களை பார்க்க ஒரு அழகான பொண்ணு வந்திருக்காங்க பாஸ், இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்துகிட்டே இருக்காங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பார்த்தா அங்கே வந்திருக்கிறது வந்துட்டு வசி, நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கா. அப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான், இவங்க அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆட்டை போட்டு தானே பாஸ் வந்தாங்க, அந்த லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். நான் ஹீரோ வந்துட்டு ஓவராக பேசாதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வசி என்ன இது, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ வந்து கேட்பானா. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, ஏதோ நான் பார்க்க பற்றி பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். இல்லை நான் பார்க்க பற்றிலாம் பேச வரல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்கு ஆன்சர் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கும்போது ஹீரோட அப்பா இருக்கார்ல அவரோட பேரை சொல்லி அவரை மாதிரியே நீங்கள் இருக்கீங்க, அப்போ வந்துட்டு அவர் வந்து உங்களோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவ வந்து கேட்குறா. உடனே ஹீரோக்கு அப்படியே ஃபேஸ் மாறுது. அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு யாரோட அப்பா, நான் அவரை மாதிரி இருந்தால் நான் அவரோட பையனா, மேபி இருக்கலாம் கூடயே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இல்லை நான் ரொம்ப ரியலாகவே கேட்குறேன், அவரோட பையனா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறேன். இவன் வந்து சுற்றி நீ தான் பார்க்காங்கிறதுக்கு தான் அவன் கேட்க வாரான். பட் இவன் தான் வந்து தட்டி கழிச்சிட்டு இருக்கானு, அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி 3rd பர்சனை வச்சு என்னை கம்பேர் பண்ணி பேசாதீங்க, ஏன் ஒரே மாதிரி 7 பேர் இருக்க மாட்டாங்களா அப்படின் போது இவன் வந்துட்டு அதெல்லாம் ஜோக்கு அப்படின்னு இவன் சொல்கிறா. என்ன ஜோக்கு, அது ரியலாக கூட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்ததுக்கு சிச்சிமே வந்துடுறான். என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சிமே வரும். அப்போ தான் ஹீரோயின் தெரியுது, ஓ சிச்சிமே இங்கே தான் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிச்சிமே என்ன நினச்சிக்கிறான்னா, இவங்க 2 பேரும் பேர் போலையே அப்படின்னு நான் வந்து நினச்சிக்கிறேன். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கிளம்ப போகிறாள். அப்போ ஹீரோ சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்க தான் நீ வந்து டாக்ஸி பிடிச்சி வந்தியா, இதை நீ ஃபோன்லேயே கேட்கலாமே, என்னோட நம்பர் தான் உன்ட்ட இருக்குல்ல அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்கிறான். ஓகே கற்றுக்குறேன், இதுக்கப்புறம் ஏதாச்சும் எனக்கு டவுட் அப்படின்னா நான் ஃபோன்லேயே கேட்க கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள். இவ போனதுக்கப்புறம் சிச்சுமே கேட்குறான், இந்த பொண்ணு பார்க்க அப்படியே சைல்டு மாதிரி இருக்கா, அது இல்லாமல் வந்துட்டு இவ பார்க்க ரொம்ப அழகாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சிச்சுமே கேட்குறான். அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு போய் பார்க்குறான். எனக்கு ஒரு விஷயம் தெரியல, நீ அவளை பார்க்கும்போது அந்த பார்வையில் ஏதோ ஒரு விஷயம் தெரியுது, அவளை நீ வந்து ஒரு குழந்தையாக பார்க்குற மாதிரி தெரியுது அப்படின்னு வந்துட்டு சிச்சிமே சொல்வாள். அப்படியா, அப்போ நான் ஒன்றை பார்க்கும்போது அந்த கேர் வந்து தெரியலையா, குழந்தையா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இல்லையே தெரியல, அந்த பொண்ணை பார்க்கும்போது உனக்குள்ளே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கா மற்ற ஏதோ உன் கண்ணுலங்கும் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூக்கிட்டு போகிறான். இவங்க 2 பேருக்குள்ளே பெஸ்ட் ஃப்ரெண்டா, இவங்க 2 பேர் லவ்வரா எனக்கு ஒன்றுமே தெரியல. இன்னுமே வந்துட்டு அதை பெருசாக காட்டல, ஆனால் க்ளோஸாக இருக்காம தான், நல்ல ஃப்ரெண்டு பெஸ்டி மாதிரி இருக்காம தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காங் வந்து கேம்லிங் விளாண்டுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் ஜெயிச்சுட்டு இருந்தான், அப்புறம் போக தோக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கான். ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க தான் ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க, நான் இந்த அமெரிக்கா பொண்ணு இருக்காளா அவளை நான் பார்த்து மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு எதுக்கு நீ மீட் பண்ணி பேசணும், நான் அதான் சொன்னேன்னே உன்னோட பழைய லவ்வை பற்றிலாம் நீ வந்துட்டு பேசவே கூடாது, நீ வந்துட்டு என்னோட கண்ட்ரோலில் இந்த வீட்டில் இருந்தால் மட்டும் இரு, நீ அதிக பிரசிங்க, நீ வேறு வேலை பண்ணனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் இவங்களை வந்து மிரட்டிகிட்டே இருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு கேட்டிருப்பாள், இந்த மாதிரி அவரோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பாள் அவங்களோட எக்ஸில் வர சொல்லி. இது வந்து நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு வேளை அவள் கண்டுபிடிச்சாலோ அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஏதோ உறுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காங்க தான் காட்டுறாங்க, அவன் என்னன்னா வந்து தோத்துட்டான் போல், செம்மையாக டென்ஷனாக இருக்கான். ஏடா இது நம்ம எப்படி தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குட் லக்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போகிறான். இவங்களோட பிளானே வந்துட்டு இன்னும் இவனை வச்சு செய்யணும் அப்படின்னு தான் இவங்களோட பிளானாக இருக்குது. இவன் தோற்றதுக்கப்புறம் எங்கே போய் உட்காரான்னு பார்த்தீங்கன்னா ரீயோட வீட்டில் தான் போய் நிற்கிறான். ரீக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது, என்ன இது நைட் நேரத்தில் இவர் வருவார், ஆனால் வந்து மிட் நைட்லாம் வர மாட்டார். மிட் நைட்டில் வந்திருக்கும் போது என்ன சொல்கிறான்னா, இல்லை இன்றைக்கி நைட் நான் உன் வீட்டில் ஸ்டே பண்ணுறேன், அதுவும் எங்கள் அப்பா காலைல ஆஃபீஸ்க்கு வெளியே போகிறதுக்கு முன்னாடி நான் போயிடணும், இன்றைக்கி நைட்டு உன் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு வந்துட்டு இங்கே வந்து படுத்துருவான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வருவார்ல, ரீ அப்பா, அவர் வந்துட்டு பாப்பா ரீ வந்து சோஃபாவில் படுத்து இருப்பானா, என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. இல்லைப்பா மிட் நைட்டில் வந்தார்,
இந்த மாதிரி எனக்கு நான் இங்கே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லுவாளா. அவருக்கா கடுப்பாக இருக்கும், இந்த மாதிரி இப்படி ஏமாந்து போறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மேலாணி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அது கேவுஸ்க்கு போவாங்க. ராஜ் வந்து பார்த்தே ஆகணும், ஒருவேளை அப்படியே அவர் மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போனால் இந்த குட்டி பையன் இருக்கானா அவன் வந்துட்டு விட மாட்டான். இல்லை அவர்லாம் இல்லை, அவர் வந்து என்கிட்ட இந்த வீடை விற்றுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நக்கலாக பேசி விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓல்டு லேடி வந்தாங்க, அவங்கள பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது யார் இதுங்கும் போது அதெல்லாம் தெரியல, ஓல்டு லேடி மாதிரி இருந்தாங்க, கொஞ்சம் டீஸ் பண்ணி அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹீரோக்கு தெரியல, ஹீரோட நானி தான் இங்கே வந்திருக்காங்கன்னா சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சவங்களே அவங்க தான் இப்போ வந்திருப்பாங்க. ராஜ் வந்துட்டு ராஜ் வந்துட்டு பார்க்க அப்பா மாதிரியே பார்க்க இருப்பாரான்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்திருப்பாங்க. அப்புறம் திருப்பி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பிறந்திருப்பான், ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஹீரோ வந்து பிறந்திருப்பான். அப்போ வந்துட்டு இவர் ரொம்ப கோவமாக இருப்பார். ஹீரோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்துட்டு அங்கேருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. நம்மளோட காதலிக்கு வந்துட்டு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியும், இவர் வந்துட்டு லாஸ்ட் வரைக்குமே வரவே இல்லை, இவங்களுக்கு வந்துட்டு வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ட்டு. திருப்பி ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. நான் அந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரி சொல்கிறாங்களா. அதுக்கு வந்துட்டு ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, எதுக்கு அங்கே போனீங்க, அது ஓல்டு ஸ்டோரி ஓல்டாகவே இருக்கட்டும், அதை பற்றி நம்ம திருப்பி பேச வேணாம், அது இல்லாமல் வசிக்கு இதை பற்றி எதுவுமே தெரிய வேணாம், அவளுக்கு ஏதாச்சும் தெரியுமாங்கும் போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவள் கெஸ் பண்ணி வச்சிருக்கா போல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் திருப்பி இவங்க வந்துட்டு இந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கு போகுது. இவங்க வந்துட்டு குழந்தை வந்து டெலிவரி பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு செம காண்டில் இருப்பார். ஹஸ்பண்ட் வந்துட்டு, எப்படி நம்ம கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆகுது, நீ அதுக்குள்ளே ஒரு குழந்தைய நீ பெற்றுட்ட, அப்போனா என்ன அர்த்தம், நான் கல்யாணம் பண்ணும்போது நீ 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்க, உன் லவ்வருக்கு வந்துட்டு இது பிறந்த பிள்ளையாக இருக்கும், அது இல்லாமல் சப்போஸ் அது என்னோட பிள்ளையாகவே இருந்தால் கூட இது வந்துட்டு ப்ரீ மெச்சூர் பேபியாக தானே வந்து பிறக்கணும், அது எப்படி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு 10 மாதம் கம்ப்ளீட் ஆகி வந்து பிறந்திருக்கு, அப்போ இது என்னோட பிள்ளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு. இவங்களுக்கும் தெரியும் இது இவரோட பிள்ளை இல்லைன்னு. அப்போ சொல்ல போனால் அவர் வரவே இல்லை போல், பார்க்க அப்போ வந்துட்டு வரேன்னு சொன்னவர் லவர் வரவே இல்லை போல். அதுக்கப்புறம் இவங்க நல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட தான் வந்து கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ இவர் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி உன்னோட லவர் கூட வந்து நீ 6ல் இருந்திருக்க, அதனால தான் இந்த குழந்தை வந்து உண்டாக இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. இவங்க வந்து கையெடுத்து கும்புறாங்க, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இது வந்துட்டு அவரோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கா செம காண்டாக இருக்குது. இதை வெளியே சொன்னால் ஃபேமிலி ரெப்யூட்டேஷன் போயிடும்ல. ஸோ என்ன பண்ணுறான்னா, இதை நான் வெளியே சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து குழந்தைய வந்து ஏற்றுக்க போகிறது கிடையாது, இந்த குழந்தைக்கு வந்துட்டு என்னோட பேர் இருக்குல்ல ஃபேமிலி நேம், அது வந்துட்டு என்னோட பேரை வந்துட்டு பின்னாடி வைக்காத, அது இல்லாமல் உனக்கும் எனக்கும் வந்துட்டு இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா இருப்போம், நம்மளுக்குள்ள ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ அந்த குழந்தைய வெறுக்க ஆரம்பிச்சது தான். எதுக்கு இவங்க ஹீரோ வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ தான் தெரியுது. இதனால தான் ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன பாவம் செய்யும், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ காங்க தான் வந்துட்டு காட்டுறாங்க. ப்ரெசென்ட்டில் காங்க வந்து வீட்டிலே தூங்கி எழுந்திருப்பானா. ஸோ கிளம்பும் போது இங்கே பாரு இந்த பணம் உனக்கு வச்சுருக்கேன் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் வச்சுட்டு போகிறான். இது வந்துட்டு இவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல, அவன் பணம் வச்சுட்டு போகிறது. இவன் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, கால் பண்ணுறான். அவளுக்கு தான் கால் பண்ணுறான். இரு நான் வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு வரேன், இந்த வாட்டி நம்ம வந்துட்டு எவ்வளோ விளந்தமோ அதெல்லாம் நம்ம திருப்பி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த ஜூடிங்கிறவர்கிட்ட தான் பேசிக்கிட்டே இவன் போகிறான். ஸோ இவன் போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல அவங்க அப்பா கிராஸ் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த காலில் வாங்கிட்டு தான் இருக்கார் இவன் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி, ஹீரோட இப்போ எடுத்து வளர்க்குறாருல அந்த அங்கிளை வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உன்னோட பிளான் தான் என்னடா, அந்த பிளானில் வந்துட்டு நீ வசியமே சேர்த்து வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோ வந்துட்டு ஆமாம், மொத்த ஃபேமிலியுமே என்னோட பிளானில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு தெரியல, இதுக்கப்புறம் தான் தெரியும் போல். அதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக தெரியுறா, ஏன்டா அந்த பொண்ணை கூட ஏதா நீ வந்துட்டு உன்னோட பிளானில் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், பழி வாங்கலன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த ஹோல் ஃபேமிலியை தான் வந்து பழி வாங்கணும், இதில் யாரும் வந்துட்டு இவங்களை விடுறது அவங்கள விடுறதுலாம் ஒன்றும் கிடையாது, நான் எல்லார் மேலேயும் தான் காண்டாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் வந்துட்டு சொல்லுவாள் அந்த மாதிரி மேடு கிட்ட, நான் வேணா ராஜ் வந்து ஃபோட்டோவை காட்டுறேன், அவங்க ஃபோட்டோவும் சரி, இந்த மாதிரி ஆன்ட்டியோட எக்ஸில் இருக்காங்களா அவங்க ஃபோட்டோவும் சரி பார்க்க அப்படியே ஒன்றா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு மேட்டை காட்டும் போது மேடு அதுக்கப்புறம் அந்த லேப்டாப்பை கொண்டு போயிட்டு இந்த மேடம் இருக்காங்களா அவங்ககிட்ட காட்டுறாங்க. காங்க அம்மாட்ட வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க இப்போ உள்ள ஹீரோவை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே தன்னோட எக்ஸில் வர பார்த்த மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, மேட் நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேடை வந்து போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டுமே இந்த லேப்டாப்பை நான் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன், நான் அப்புறம் தரேன் வசி, நீயும் வந்துட்டு போ வசி, நான் கொஞ்சம் தனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த ரூமை விட்டு போகிறோம். அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோட ஃபோட்டோ பார்த்துட்டாங்க. அப்படியே நம்ம எக்ஸில் வர மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போனா என்ன, இது தன்னோட பையன் தானோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.